வணக்கம் நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ரசிக போர்வையில் நாம் கண்டுகளித்த பல சினிமாக்களை நக்கீர கண்கள் அணிந்து கொண்டு அலசப் போகின்றோம். ஹீரோயிச போதையில் புகுந்து கொண்டு தமிழ் சினிமா இன்றைய இளைஞர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை அலசி துவைத்து காயப்போட இருக்கின்றோம். சினிமா பொழுதுபோக்கு அம்சங்களின் உச்சகட்ட கண்டுபிடிப்பு. ஒளியையும் வைத்துக்கொண்டு மனிதன் தன் கற்பனையை ரெக்கை கட்டிய குதிரையில் ஏற்றி அனுப்பியதன் விளைவு பல நாட்டு நாகரீகங்கள் முதல் அவர்களது வாழ்க்கை முறையை அறிந்து கொள்ள உதவும் ஒரு ஆவணமாக அமைந்தது பரிணாம வளர்ச்சியில் ஒரு முக்கிய மைல்கல்லாகும். ஆனால் இன்றைய சினிமா என்ன செய்கிறது, இளைஞர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது, விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. சினிமா என்பது மனித வாழ்வில் பல ஆச்சரியமான மாற்றங்களை நிகழ்த்தி இருக்கிறது. தமிழ் சினிமாவை பொறுத்தவரை மேயாதமான் டி.ஆர். மகாலிங்கம் முதல் அவத்தப்பையா, அதர்வா முரளி வரை பல நடிகர்கள் மக்களால் ரசிக்கப்பட்டும் வருகின்றனர். படத்தை பார்த்து வெளியே வந்துவிட்டாலும் பண்பலைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் பாடல்கள் தொடர்ந்து ஒளிபரப்பப்பட்டு வருகின்றன. காதல் பாடல்கள், டப்பாங்குத்து பாடல்கள், தத்துவ பாடல்கள், சோக பாடல்கள், கவிதை பாடல்கள் என 2 தலைமுறைக்கு முன் இருந்த தமிழ் சினிமா ட்ரெண்ட் இப்போது குத்துப்பாட்டு, அதிவேக குத்துப்பாட்டு, காதல் குத்துப்பாட்டு, சோக குத்துப்பாட்டு என மாறிவிட்டது. அரிதாக, வெகு அரிதாக இன்னிசை மற்றும் தத்துவ பாடல்கள் காதுகளை நிரப்புகின்றன. என்னாடி ராக்கம்மா, பல்லாக்கு நெளிப்பு, என் நெஞ்சு குலுங்குதடி என்கிற அன்றைய டப்பாங்குத்து பாடல் இன்றும் பலரையும் முணுமுணுக்க வைக்கிறது. அடி என்னடி ராக்கம்மா, பல்லாக்கு நெளிப்பு, என் நெஞ்சு குலுங்குதடி, சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி. ஆனால் சில ஆண்டுகளுக்கு பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பிய ஓகோடு பாடலும் மன்மதராசா பாடலும் சென்ற இடம் தெரியவில்லை. மலரே ராஜகுமாரி ஆகட்டும், காலங்களில் அவள் வசனமாகட்டும், நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு வந்தேன் என்கிற காதல் ரசமாகட்டும், பிறக்கும் போதும் அழுகின்றான், இறக்கும் போதும் அழுகின்றான் என்கிற தத்துவமாகட்டும், போனால் போகட்டும் என்கிற டிஎம்எஸ்ஸின் கண்ணீர் குரலாகட்டும், நிலவே என்னிடம் நெருங்காதே என்கிற காதல் சோகமாகட்டும், காலத்தை வென்று இன்றும் எவர்கிரீன் பாடல்களாக நிலைத்து நிற்கின்றன. நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. பிரதமர் விருந்து வைக்கும் அளவுக்கு புகழ் பெற்ற வைதிஸ் கொலவெறி பாடலின் தாக்கம் அதற்குள்ளாகவே காணாமல் போய்விட்டது. வீட்டில் யாரும் இல்லாத போது நாயகன் வந்துவிட்டால், வீட்டில் பெரியவர்கள் யாரும் இல்லை, பின்பு வாருங்கள் என்று அனுப்பி வைத்து விடுவார் அன்றைய கதாநாயகி. ஆனால் இன்றைய கதாநாயகி பாடும் பாட்டு டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடை போட யாரும் இல்லை. டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடை போட யாரும் இல்ல, விளையாடுவோமா உள்ள வில்லாடா. மைதான
ஆடுகளம் தேவையில்ல, அம்பயரும் தேவையில்ல, யாருக்கும் தோல்வி இல்ல வில்லாடா. பாடல்களுக்குத்தான் இந்த நிலை என்றில்லை, படங்களும் கூட பல இன்று சிலாகித்து சொல்ல முடியாத அளவிற்கு கலாச்சார சீரழிவில் தொலைதூரம் சென்று விட்டன. அந்த கால எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன் படங்களில் கதாநாயகன் நல்லவராக, மிக மிக நல்லவராக இருப்பார். இரட்டை வேடங்கள் என்றார், ஒருவர் நல்லவராகவும் ஒருவர் கெட்டவராகவும் இருப்பார். கடைசியில் அந்த கெட்டவரும் திருந்தி நல்லவராக மாறிவிடுவார். அந்த கெட்ட நாயகனை திருத்துவதற்கு கதாநாயகி பல அன்பு கட்டளைகளை இடுவார், இறைவனிடம் பல வேண்டுதல்களையும் வைப்பார். அவரை நல்லவராக்கி பின் அவரது கரமும் பிடிப்பார். இந்த வாரம் நம்முடைய நெகட்டிவ் சினிமாவிற்கு வந்திருக்கும் படம் I'm living some and come to you on trust. Do you know the risk involved in this? Do you know the place where you're going? If they find you involved, you'll be a dead. ஆதி பகவன். பருத்தி வீரன், மௌனம் பேசியதே, ராம் உள்ளிட்ட பல படங்களை இயக்கிய இயக்குனர் அமீரின் திரைக்காவியம்தான் இந்த ஆதி பகவன். கமலின் விஸ்வரூபம் படத்தை அடுத்து இடியாப்ப சிக்கலில் சிக்கி ஒரு வழியாக அமீரின் ஆதி பகவன் என்று திரையிடப்பட்டிருக்கிறது. This is your bill amount. What is this? It's for you. அந்த மாதிரி பொண்ணு நான் இல்லை. அந்த கால படங்களில் நீதி என்று ஒன்று சொல்லப்படும். இன்றைய படங்களில் அப்படி ஒன்றை பார்க்க முடியவில்லை என்றாலும் தமிழ் கூறும் நல்லுலகிற்கு இயக்குனர் அமீர் சொல்ல வரும் ஆகச்சிறந்த கருத்துதான் என்னவோ. என்ன சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. தெரியும். தன்னுடைய அண்ணன் ராஜாவின் மொழிமாற்று படங்களிலேயே பெருமளவு நடித்து வந்தாலும் அவ்வப்போது மற்ற இயக்குனர்களின் இயக்கத்திலும் நடிக்கும் நடிகர் ஜெயம் ரவி, நடிகர்கள் சூர்யா, விக்ரம் வரிசையில் உடல் மொழி மாற்றி நடிப்பதில் ஜெயம் ரவிக்கும் பெரும் ஆர்வமுண்டு. ஆதிபகவன் படத்தில் ஜெயம் ரவிக்கு இரட்டை வேடங்கள், ஆதியாக ஒன்றும் பகவானாக மற்றொன்றும். பொதுவாக கலை என்கிற ஒன்றை ரசிப்பவர்கள் அதை பின்தொடர நினைப்பார்கள். ஒரு நல்ல கதையை வாசிப்பவர்கள், ஓவியங்களை ரசிப்பவர்கள் அதை தங்கள் வாழ்வோடு ஒப்பிட்டு அவ்விஷயங்களை கடைபிடிப்பார்கள். அப்படி யாரேனும் ஜெயம் ரவியின் ரசிகர்களோ சினிமா விரும்பிகளோ ஆதி பகவனை கடைபிடித்தால் தீபாவளி நேரம் போல நாட்டில் வெடிச்சத்தங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஏமாற்று வேலைகளுக்கும் குடிப்பதற்கும் பஞ்சமே இருக்காது. ஆதி பகவன் தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே செய்யாதது. பஞ்சம் பிழைக்க ஃப்ளைட் பிடிச்சி பாஸ்போர்ட் விசாலாம் எடுத்து பட்டாயா வரைக்கும் பஞ்சம் பிழைக்க போயிருக்காங்க. ஏன் அந்த ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கிற காசில் இங்கேக்குள்ள ஏதாவது ஒரு பொட்டி கடை வச்சு பொழைச்சிருந்துருக்கக்கூடாது? கல்யாண வயசில் இருக்க தங்கச்சியை கூப்பிட்டு பாட்டையாவுக்கு பிழைக்க போயிருக்காருங்கிறதெல்லாம் எந்த சினிமாவுமே ஒத்துக்கிற முடியாது. அதுலேயும் ஜெயம் ரவிக்கு டான் கேரக்டர். பூர்ண விஸ்வநாதன் பஞ்ச டைலாக் பேசினா யாராவது கேட்பீங்களா? மாட்டிங்கல்ல. யார் யாருக்கு எதாவது வருதோ அதை தான் செய்யணும் அவங்க. ஜெயம் ரவி கையில் போய் டான் கேரக்டர். அமீரின் முந்தைய படமான பருத்தி வீரன் பல பாராட்டுக்களை பெற்ற படம். அதிலும் பஞ்சர்கள் இல்லாமல் இல்லை. அந்த படத்தை ஆகா ஓஹோ என பாராட்டிய பலரும் கூட ஆதி பகவனை பார்த்து முகம்தான் சுழிக்கின்றனர். அமீரோட முந்தைய படமான பருத்தி வீரனை பார்த்தப்ப அவர் மேலே கொஞ்சம் நல்ல மரியாதை, தேசிய விருது வாங்கின படம். அது வே ஆஃப் மேக்கிங் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இந்த ஒப்பீனியன் சுத்தமாக போயிடுச்சு. பருத்தி வீரனில் கூட சொல்கிற மாதிரி மோசமான சீன்கள், சித்தரிக்கப்பட்ட சீன்கள் இருந்தது. கதாபாத்திரங்களை ஒரு உருவாக்குற விதம் நல்லா இருந்தாலும் அதில் கதாநாயகன் அப்படின்ற கேரக்டர் வந்து எப்பவுமே ஒரு நல்லவங்களாக காட்டினது இல்லை. இது அதில் உச்சக்கட்ட நிலைமைக்கு போயிட்டாரு. இதில் ஆதி பகவன் திரைப்படத்தின் நாயகி பற்றியும் கதையின் உள்ளீடுகள் பற்றியும் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.